ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பாகிட்ட ஒரு சின்ன ஜெபம் இல்லாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை கூட ஆண்டவரே, அப்பா, இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சொல்லக்கூடிய கதை மூலமாக இந்த கதையெல்லாம் ஆண்டவரே உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்லும்போது அவங்க உள்ளத்திலே அப்பா அந்த கதை அந்த உண்மை சம்பவம் மனதிலே பதிந்து இனி வரும் வாழ்நாட்களில் அவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை நல் விஷயங்களை செய்ய, நற்காரியங்களை செய்ய அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேச முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, உங்களை எல்லாரும் ரொம்ப பார்க்கறதுல ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதைக்கு நேரம் போவோம். இது கதையல்ல, உண்மை சம்பவம். ஜப்பான் தேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஜப்பானில் ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, தாய் தகப்பன் அப்பா அம்மா ரொம்ப வயது சென்று வயதாகும்போது அவங்களால தனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாயின் தகப்பனையும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள என்னன்னாக்கா யார் முடியாமல் ரொம்ப வயசாகிட்டு இருக்காங்களோ அவங்கள தோளில் தூக்கி போட்டு மலை உச்சி உயர்ந்த உச்சியில் போவாங்க. போய் மலை உச்சியில் போய் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு இவங்க வந்துடுவாங்க. பாவம்ல, அந்த வயசானவங்க என்ன பண்ண முடியும்? பாவம், அந்த மலை உச்சியில் விட்டுட்டு வந்தால் அவங்களால எப்படி நடந்து வர முடியும்? அவங்களுக்கு பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யார் கொடுப்பா? அவங்களுக்கு என்ன வசதி அங்கே இருக்குது? அவங்க அப்படியே அவங்க வயசு பசியில் நடக்க முடியாது, இருக்க முடியாது. அந்த மலை உச்சியில் அவங்க அப்படியே நொந்து இதாகி அப்படியே செத்தே போயிடுவாங்க. அதுக்காக தான் அங்கே கொண்டு போய் விட்றாங்க. ஏன்னா வயசானவங்க, அவங்கள வச்சு நம்மளால் பார்த்துக்க முடியாது, இவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து இப்படி பண்ணுற வழக்கம் வந்து ஜப்பான் தேசத்தில் இருந்துச்சு. அப்படி தான் ஒரு பையன் என்ன பண்ணால், அவங்களோட அம்மா ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள என்ன பண்ணால் தோள் மேலே தூக்கி வச்சுட்டு மலை உச்சியில் போயிட்டே இருக்கான். அது வந்து பயங்கர அடர்ந்த மரங்கள் அடர்ந்து இருக்குது. மரங்கள் நிறையா இருக்குது, அடர்ந்து இருக்குது. அந்த மரங்கள் இடையில அவன் வந்து மலை உச்சியில் போயிட்டுருக்கான். 2 பேரும் பேசிக்கல. இவன் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவனும் அம்மாட்ட எதுவும் பேசிக்கல, அம்மாவும் மகன்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் மகன் தூக்கிட்டு கொண்டு போகிறான்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு விதமான மரம் இருக்குது. அந்த மரத்தோட இலைகளை பிச்சு அவங்க அம்மா வழியில் போட்டுக்கிட்டே வராங்க. கீழே இருந்து மலைக்கு போகிற வரைக்கும் அந்த மரங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு விதமான மரம் வந்து நல்ல வாசனை கொடுக்குற மரம். அப்போ அந்த இலைகளை பறித்து பிச்சு அவங்க அம்மா போட்டுக்கிட்டே வராங்க. பையன் தூக்கிட்டே போகிறான் மலையில். இவனுக்கு கொஞ்சம் நேரமாக பார்க்குறான், இதை அம்மா என்ன இலையை பிச்சு போட்டுட்ருக்காங்க, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் கேட்குறான், அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மரத்தோட இலைகள்லாம் பிச்சு போட்டுட்ருக்கீங்களே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, நீ மலை உச்சியில் என்னை கொண்டு போய் விட்டுட்டு நீ இறங்கி வரும்போது நீ வழி தெரியாமல் போச்சுன்னா நீ எப்படி வீட்டுக்கு போவ? உனக்கு வழி தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த விதமான மரத்தை இலையை பிச்சு போட்டனா இந்த இலையெல்லாம் எந்த லைனில் போட்டுட்டு வந்துட்டுருக்கோ அதை பார்த்து நீ வீட்டுக்கு வந்துடுவ. ஒருவேளை இருட்டாயிடுச்சுன்னா அந்த வாசனை, அந்த இலையிலேருந்து வர வாசனை உனக்கு வழி காமிச்சு கொடுக்கும். நீ சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவப்பா, உனக்காக தான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவனோட உள்ளமே நொறுங்கி போச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட அம்மா என் மேலே இவ்வளோ பாசமாக வச்சுருக்க அம்மாவை நான் இந்த மலை உச்சியில் விடணும்னு பார்த்தேனே,
அவங்கள மலை உச்சியிலே கொன்று போட்டுருன்னு நினச்சேனே. ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். ரொம்ப ஃபீல் பண்ணி, வேண்டாம் வேண்டாம் அம்மா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப அதை தோளில் தூக்கி வச்சுட்டு கீழே கொண்டு வந்தான். அதாவது நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, இவ்வளோ தூரம் பிறந்தது வந்து இந்த நாள் வரை நம்மளை பாதுகாத்தாங்க, வழி நடத்தாங்க. நம்ம எப்படி இப்படி மறந்துட்டோம், அம்மாவோட அன்பை நம்ம ருசிக்காமல் போயிட்டோமே, நம்ம மேலே இவ்வளோ தூரம் கரிசனையாக இருக்காங்களே, இவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ண போயிட்டனே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அவன் ஃபீல் பண்ணி திரும்பவும் கொண்டு வந்து அம்மாவை பக்கத்தில் கடைசி வரைக்கும் அம்மாவை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம்தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜப்பானில் அப்படிப்பட்ட அந்த ஒரு இதே நடக்காமல் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த வயசானவங்க அப்பாவாக இருந்தால் சரி அம்மாவாக இருந்தால் சரி, வயசானவங்க அவங்களால ஒன்றுமே முடியலன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு போய் மலை உச்சியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. பாவம்ல, எவ்வளோ கஷ்டப்பாரு. அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க, தங்குறதுக்கு குளிர்லையும் வெயில்லையும் கஷ்டப்பட்டு அவங்க செத்தே போயிடுவாங்க அங்கே. அந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கு முறை இருந்தது. அது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிள்ளைங்களா, இதை தான் வேதத்தில் ஒன்று பார்க்குறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உன் தாயை வயது சென்ற போது அவளை அசட்டை பண்ணாதே, உன் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடு இப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லியிருக்கு. உனக்கு நன்மை உண்டாததற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைங்களா, நமக்கு தாய் தகப்பன் எவ்வளோ முக்கியம் இல்லை? ஏசப்பா நமக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லை தாய் தகப்பன். அவங்க தானே நமக்கு பிறந்ததுலேருந்து இந்த நாள் வர நமக்கு பிறந்ததுலேருந்து சீராட்டி பாராட்டி நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை கவனித்து, அவங்களுக்கு பசியாக இருந்தாலும் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்து இல்லையா. தாய் தகப்பனை எப்போவுமே நம்ம கனம் பண்ணணும். அவங்கள நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் படிச்சுட்டதும் தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஒன்றும் தெரியாதுமா, நீங்கள் கம்முனிருங்க, சும்மா இருங்க, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுத்து பேசுறது, பதில் பேசுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில்ட்ரன் பாவம்ல, தாய் தகப்பன் எவ்வளோ முக்கியம். நம்ம காடு ஆண்டவர், அதுக்கப்புறம் தாய் தகப்பன், அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுவீங்களா? ரொம்ப முக்கியமானது. தாய் தகப்பனை ஒருபோதும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம எப்போயுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன சில்ட்ரன், இந்த ஸ்டோரி மூலமாக உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டுருக்காரு, உங்களோட பேசிகிட்ருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.